தமிழக வெற்றி கழகத்தோட நாமக்கல் அண்ட் கரூர் பிரச்சாரம் பற்றி சந்தோஷமாக பேச இருந்த சூழல்ல இவ்வளவு துயரமாக மனசு உடைஞ்சு போய் பேச வேண்டிய நிலைமை ஏற்படும்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கலங்க. இதுல இருந்து தெரிஞ்ச பிளஸ் புரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அரசியல். கரூர்ல விஜய் பரப்புரை முடிந்த உடனே செந்தில் பாலாஜி உடனே மருத்துவமனைக்கு வந்தது எப்படி, மோடியில இருந்து எல்லா கேடி பயல்களும் எப்படி ஒரே டைம்ல ட்வீட் போடுறாங்க. விஜய் பேசும்போது ஒருவர் செருப்ப கழட்டி எறிந்திருக்காரு. மின்தடை ஏற்பட காரணம் என்ன? சரியான போலீஸ் பாதுகாப்பு ஏங்க தரல? 10,000 பேர் வருவாங்க அப்படின்றத தாண்டி 60,000 பேர் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் உங்களோட போலீஸ் நோட்டீஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நடிப்பை விட அன்பில் மகேஷ் எப்படிங்க இவ்வளவு யதார்த்தமா நடிக்கிறாரு? அன்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க கலவரத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நடிக்கிறியா? உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதடா? அரசு இயந்திரங்கள் வேக வேகமா வேலை பார்க்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் ஆட்டத்துல பாதிக்கப்பட்டது யாருங்க? நம்மள சூழ்ந்த மக்கள் தானே. இதே நேரத்துல நம்ம டிவிகே சைடும் தவறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்ல. அவர் ஒரு அப்பாவிங்க. அவர் என்னங்க பண்ணுவாரு? மனசு உடைஞ்சு போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் தருவதாக அறிக்கை வெளியிட்டதோட இத பணத்தால ஈடு செய்ய முடியாதுன்னு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க. பட் பொதுச் செயலாளர் பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாங்க. போதுமான போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு 1000 பவுன்சர்களை நம்ம டிவிகே சார்பாக இறக்கி இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய ஸ்டார் வந்து களத்துக்கு வரப்ப அது பிரச்சாரமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் கூட்டம் அதிகமாவதே தவிர எந்த ஒரு பிரச்சாரத்திலையும் கூட்டம் குறையல. மொத்தத்துல இந்த அசம்பாவிதம் வந்து தற்செயலா நடந்த விதிலாம் இல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்பதுதான் உண்மை. இந்த சதியால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40 பேருங்க. அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு துயரத்தில் வாழும் குடும்பங்களுக்கு அந்நிய நம்பி சேனல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அசம்பாவிதம் குறித்து கைது செய்யப்பட வேண்டும் என்றால் டிஎம்கே சூழ்ச்சியால் மொத்த அரசாங்கத்தையே கைது செய்ய வேண்டுமே தவிர தளபதி விஜய் அவர்களை அல்ல. புரிந்து செயல்படுங்கள். உண்மை ஒரு நாள்